இது கின்னி ஏஐ நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. பிரேக்கிங் நியூஸ். இஸ்ரேல் ஈரான் போரின் மையத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முக்கிய முடிவு. 2025 ஜூன் 19. ஈரானும் இஸ்ரேலும் இடையே திடீரென வெடித்து பரவும் தாக்குதல்கள் இன்று உலகை அதிர்வுறைய வைத்துள்ளன. இஸ்ரேலில் இன்று மட்டும் 300 பேர் காயமடைந்துள்ளனர். அதில் 70க்கும் மேற்பட்டோர் ஒரு மருத்துவமனையை சுற்றியுள்ள தாக்குதலில் காயமடைந்தனர். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது முடிவை இன்னும் 2 வாரங்களில் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். இது எனது போர் அல்ல, ஆனால் அவசியமானால் தீர்மானிக்க தயார். ட்ரம்பின் திட்டம். அணு ஆயுத மேம்பாட்டை முற்றிலும் நிறுத்துவதற்கான உறுதிமொழியை ஈரான் அளிக்குமானால் அமெரிக்கா தாக்குதலுக்கு செல்ல மாட்டாது என ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஆனால் பேச்சுவார்த்தைகள் தற்போது திட்டமிடப்படவில்லை. நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை, ஆனால் முடிவெடுக்கும் தருணம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அதிபர். உலக நாடுகள் பதற்றத்தில். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் கடுமையான பதிலடி கொடுத்த நிலையில் அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கலாம் என ஏராளமான ஊடகங்கள் எதிர்பார்த்துள்ளன. எனினும் அதிபர் ட்ரம்ப் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எனது எண்ணங்களை அறியவில்லை என வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேலின் நிலைப்பாடு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உறுதியாக கூறுகிறார், அணு அழிவை தடுக்க வேண்டிய கடமை நம்மிடமே உள்ளது. நாங்கள் எங்களுக்கு தேவையானதை செய்வோம். அதிபர் ட்ரம்ப் எப்போதும் இஸ்ரேலின் நம்பிக்கைக்குரிய தோழர். ஈரான் எச்சரிக்கை. ஈரான் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது, அமெரிக்கா இச்சண்டையில் சேர்ந்தால் அது முழு பகுதியையே நரகமாக மாற்றும். மூடிய இலக்குகள். எதிர்வரும் தாக்குதலின் தீவிரம். அமெரிக்காவின் B-2 ஸ்டெல்த் பாம்பருடன் 30,000 பவுண்ட் எடை கொண்ட GBU-57 எரிபொருள் ஏவுகணைகளை பாவித்து ஈரானின் ஃபோர்டோ அணுமையத்தை குறிவைக்கும் வாய்ப்புள்ளது. இது எளிதாக அழிக்க முடியாத பாறை மலையின் அடியில் அமைந்துள்ள கட்டமைப்பாகும். இடையில் ரஷ்யாவின் சமாதான முயற்சி. விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர். இரு தரப்புக்கும் ரஷ்யா சமாதான தூதர்களை அனுப்பியுள்ளது. நாங்கள் அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார். எனினும் அமெரிக்கா சமாதானத்திற்கு தயாரா? பிரிட்டனில் பலர் 20 ஆண்டுகள் முன் ஈராக் தாக்குதலை இந்நிகழ்வுடன் ஒப்பிட்டுள்ளார்கள். சமாதான முயற்சி தொடருமா அல்லது ஒரு புதிய யுத்தத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறதா? முடிவுரை. டொனால்ட் ட்ரம்ப் தனது முடிவுக்கு இன்னும் 2 வாரங்கள் கால அவகாசம் விட்டுள்ளார். இது உலகத்திற்கு ஒரு சுவாச இடமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த சுவாசம் புயலுக்கு முன் அமைதியா என்பதே இப்போது உலகின் கேள்வி. இது ஒரு தீரா விளையாட்டு, ஆனால் விளையாட்டு அல்ல. இது போன்ற செய்திகளை உறுதியாக அறிந்து கொள்ள கின்னி ஏஐ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் அழுத்துங்க. உண்மையான செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.